கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 1/4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதுல முக்கியமானது கல்வி கடன் ரத்துனாங்க, இல்ல. கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, நீட் தேர்வு ரத்துனாங்க, அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்த பண்ணாங்க, உயர்த்தல, ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க. அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் 3 லட்சம், அரசு சார்ந்த நிறுவனத்தில் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இது வரைக்கும் நிரப்பல. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சாங்க. இந்த 4.5 ஆண்டுகள அரசு பணியாளர்கள் சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க.